Suguna making. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மசாலா டீ. அந்த மசாலா டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசாலா டீ செய்யறதுக்கு நம்ம பட்டை ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கோம். அதை போட்டுக்கலாம். அடுத்ததா 2 கிராம்பு போட்டுக்கலாம். அடுத்து 3 ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். 3 ஏலக்காய் போட்டு நல்லா தட்டிக்கலாம். நல்லா ஏலக்காயோட விதையெல்லாம் நல்லா நைஸ் ஆகணும். அந்த அளவுக்கு தட்டணும். அப்பதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஏலக்காயோட ஃப்ளேவரு இது அப்படியே நம்ம 1-2 பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா 1-2 நம்ம தட்டிட்டோம். மிளகு ஒரு 5-6 மிளகு எடுத்து வச்சுருக்கிறோம். நீங்கள் 5 இல்லாட்டி 6 போட்டுக்குங்க. அதுக்கு மேலே போட்டோம்னா காரம் அதிகமாக இருக்கும். மசாலா எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துட்டோம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச் சைஸ் அளவு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துட்டோம். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இஞ்சியும் தட்டிட்டு வந்துட்டோம். மசாலாவும் நம்ம பொடி பண்ணிக்கிட்டோம். இப்போ மசாலா டீ போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு டீ பேன் எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். இது நல்லா சூடாகட்டும். சூடாகிற டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. நம்ம இடித்து வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இஞ்சி தட்டி வச்சுருக்கிறோம். அதையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டீ தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கிங்க. டீ தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ டீ கொதிச்சிட்டு இருக்கிற டைமில் புதினா இதழ்கள் ஒரு 4-5 இதழ்கள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ போட்டுக்கலாம். மெயினாக புதினா இதழ்கள் சேர்த்து டீ பண்ணும்போது சூப்பராக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குங்க. இப்போ புதினா இதழ்கள் போட்டதுக்கப்புறமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் டீ தூளோட எசன்ஸ் நல்லா இறங்கும் தண்ணியில். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 1 கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றுனதுக்கு அப்புறமே 3 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். இப்போ பால் ஊற்றி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கிங்க. சுகர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. சுகர் போட்டு ஒரு கொதி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம்.